வணக்கம். புதுயுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதிக்கு தடை விதித்ததால் ஜெர்மனிக்கான முக்கிய எரிவாயு குழாய் மூடப்படும். ரஷ்யா எச்சரிக்கை. ரஷ்யா உக்ரைன் இடையேயான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை. விரைவில் 4வது சுற்று நடைபெறும் என ரஷ்யா தகவல். தாக்குதல் அதிகமுள்ள சுமி, இர்பின் நகரங்களில் இருந்து மக்கள் வெளியேற ரஷ்யா அனுமதி. ஆயிரக்கணக்கானோர் வேறு இடங்களில் தஞ்சம். ஆண்டுகளுக்கான நாரி சக்தி விருதுகள் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் உள்ளிட்ட 29 பேருக்கு விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். சென்னை ஐஐடி நடத்திய தொழில் முனைவோர் உச்சி மாநாடு. புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் முனைவோரை உருவாக்க திட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த 11 ராமேஸ்வரம் மீனவர்கள் விடுதலை. இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. கன்னியாகுமரி மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் மாசி கொடை திருவிழா. இன்று நள்ளிரவு 12 மணிக்கு ஒடுக்கு பூஜை நடைபெறுவதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். மாசி மாத கிருத்திகை சஷ்டியை ஒட்டி முருகன் கோவில்களில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். சேலம் காடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு. காலி குடங்களுடன் குடிநீருக்காக மணிக்கணக்கில் காத்திருக்கும் கிராம மக்கள். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி யுவராஜ் உள்ளிட்ட 9 பேருக்கு ஆயுள் முழுவதும் சிறை. மதுரை வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. கர்நாடகாவில் மின்வேலியை தாண்டும் காட்டு யானை. புத்திசாலித்தனமாக செயல்படும் யானையின் வீடியோ இணையத்தில் வைரல். உலகக்கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் 2வது வெற்றியை பதிவு செய்தது ஆஸ்திரேலியா. பாகிஸ்தான் உடனான ஆட்டத்தில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. சென்னை ஐஐடி நடத்திய தொழில் முனைவோர் உச்சி மாநாடு 2022 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்களிப்பில் 800 புதிய நிறுவனங்கள் உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் புதிய தொழில் முனைவோரையும் வேலை வாய்ப்புகளையும் உருவாக்க முடியும் என மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஐஐடி சென்னையின் சார்பில் 7வது தொழில் முனைவோர் உச்சி மாநாடு மார்ச் 3 முதல் 6 வரை காணொலி வாயிலாக நடைபெற்றது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேரை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை மீன்வளத்துறை அதிகாரிகள் பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறி கைது செய்யப்பட்ட 11 மீனவர்களை இலங்கை நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. கோகுல்ராஜ் ஆணவ கொலை வழக்கில் யுவராஜுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கி சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை நிறுவனர் யுவராஜ், அவரது சகோதரர்கள் அருண் குமார் மற்றும் சதீஷ்குமார், ரகு, ரஞ்சித், செல்வராஜ், சந்திரசேகரன், பிரபு, கிரீதர் உட்பட 10 பேர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் அறிவித்தது. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் யுவராஜ் மற்றும் அவரது கார் ஓட்டுநர் அருண் இருவருக்கும் 3 ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கப்பட்டது. மற்ற குற்றவாளிகளான குமார், சதீஷ்குமார், ரகு, ரஞ்சித், செல்வராஜ் 2 ஆயுள் தண்டனையும், சந்திரசேகரன் 1 ஆயுள் தண்டனையும், பிரபு மற்றும் கிரீதர் ஆகியோருக்கு 5 வருட கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை முதல் 3 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலில் மாசி திருவிழா ஒடுக்கு பூஜையுடன் இன்று முடிவடைகிறது. கடந்த மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழா இன்று இரவு 12 மணிக்கு நடைபெறவுள்ள ஒடுக்கு பூஜையுடன் நிறைவடைகிறது. இதனால் பக்தர்கள் கூட்டம் சற்று அதிகரித்து காணப்பட்டது. மேலும் பாதுகாப்பு பணிகளுக்காக 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பிரசித்தி பெற்ற சிறுவாபுரி முருகன் கோயிலில் கார்த்திகை தினத்தை முன்னிட்டு சாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கொரோனா கட்டுப்பாடுகள் தளர்வு மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் என்பதால் கோயிலில் கூட்டம் அலைமோதியது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மாசி மாத கிருத்திகை சஷ்டியை முன்னிட்டு முருகனை தரிசிக்க பக்தர்கள் கோயிலில் குவிந்தனர். இதனால் பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் 1 மாதமாக குடிநீர் கிடைக்காமல் கிராம மக்கள் அவதியடைந்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. சாலை அகலப்படுத்தும் பணிக்காக தோண்டப்பட்ட குழிகளால் காவேரி கூட்டு குடிநீர் திட்ட குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் தண்ணீர் முறையாக விநியோகிக்கப்படவில்லை என காடையாம்பட்டி சுற்றுவட்டார பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக குடிநீர் குழாய் உடைப்புகளை சரி செய்து ஒப்பந்ததாரர்களை முறைப்படுத்தி குடிநீர் வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் காபி தோட்டத்துக்குள் புகுந்த காட்டு யானை ஒன்று அங்கு அமைக்கப்பட்ட சூரிய மின்சார வேலியை தாண்டும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டம் சக்லேஸ்பூர் அருகே காட்டு யானை ஒன்று காபி தோட்டத்துக்குள் புகுந்துள்ளது. தோட்டத்தில் இருந்த மின்சார வேலியை தாண்ட முடியாமல் சிறிது நேரம் யானை அங்கேயே நின்றது. அப்போது சமயோசிதமாக ஒரு மரத்தை முறித்து மின்சார வேலி மீது வீசி கம்பிகளை துண்டிக்க செய்தது. பின்னர் லாவகமாக வேலியை தாண்டி சாலையில் நடந்து சென்று மற்றொரு தோட்டத்திற்கு இடம்பெயர்ந்தது. யானையின் சேட்டைகளை சிலர் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பரப்பியதால் தற்போது வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் தயாரித்த கனரக வாகனங்களுக்கு வெளி மாநிலங்களில் வாகன பதிவு செய்து அரசுக்கு 52 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக போக்குவரத்துத்துறை நிறுவனங்களை கண்டறிந்துள்ளது. தற்காலிக பதிவு முறைகேடுகள் மூலம் போக்குவரத்துத்துறை ஒவ்வொரு ஆண்டும் பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுபோன்ற முறைகேடுகளை தடுக்க ஆர்டிஓ அலுவலர் முறையாக கண்காணிக்க போக்குவரத்துத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்ட 36 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் செங்கல்பட்டு மாவட்டம் தென்மேல்பாக்கம் பகுதியில் உள்ள போதைப் பொருட்கள் எரியூட்டும் தொழிற்சாலையில் எரிக்கப்பட்டது. மொத்தம் 9 டன் போதைப் பொருட்கள் எரிக்கப்பட்டன. உக்ரைனிலிருந்து அண்டை நாடுகளுக்கு தஞ்சம் புகுந்துள்ள மக்கள். அமெரிக்காவில் 80% ஆண்களுக்கு ஒமிக்ரான் பாதிப்பு. கச்சா எண்ணெய்க்காக ரஷ்யாவை நம்பியுள்ள நாடுகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் இடையேயான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இல்லை எனவும் விரைவில் 4வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறும் என ரஷ்யா தகவல் தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே 3 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை. எனவே போரை முடிவுக்கு கொண்டுவர அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு இரு நாடுகளும் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதிக்கு தடை விதித்தால் ஜெர்மனிக்கான முக்கிய எரிவாயு குழாய் மூடப்படும் என ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்ய எண்ணெய்க்கு தடை விதிப்பது உலகளாவிய விநியோகத்திற்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும் என ரஷ்யா தெரிவித்துள்ளனர். மேலும் எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $300 அதிகரிக்கும் என ரஷ்யாவின் துணை பிரதமர் அலெக்சாண்டர் நோவாக் தெரிவித்துள்ளார்.
உக்ரைனின் சுமி நகரத்தில் ரஷ்ய படை நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைனில் போர் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் குறிப்பிட்ட சில இடங்களில் ரஷ்ய படைகள் அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றன. அவ்வாறு பொது இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதலில் உக்ரைனிய ராணுவ வீரர்கள் உட்பட பொதுமக்களும் உயிரிழந்துள்ளனர். உக்ரைனிலிருந்து 17.35 லட்சம் மக்கள் அண்டை நாடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர் என ஐநா அகதிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. உக்ரைனில் போர் சூழல் நிலவி வரும் நிலையில் மக்கள் அச்சமடைந்து கால்நடையாகவும் சொந்த வாகனங்களிலும் அருகில் உள்ள நாடுகளுக்கு தஞ்சமடைந்து வருவதாக ஐநா தகவல் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வது குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் ஐரோப்பிய நாடுகள் உட்பட உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எனவே ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு தடை விதிப்பது குறித்து ஐரோப்பிய நாடுகளுடனும் நட்பு நாடுகளுடனும் தனிப்பட்ட ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் அயோவா மாகாணத்தில் வாழும் மான்களை வைத்து அமெரிக்க விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வில் 80% மான்களுக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதியானது தெரியவந்துள்ளது. கடந்த டிசம்பர் 12ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரை 131 மான்களின் இரத்த மாதிரியை சேகரித்ததில் வெள்ளை நிற மான்கள் சிலவற்றில் வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த மான்கள் நியூயார்க்கில் ஸ்டேடன் தீவில் வாழ்ந்து வருகின்றன. மாலி நாட்டில் உள்ள மாண்டோரா மாகாண ராணுவ படைத்தளம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த 5ஆம் தேதி அந்நாட்டின் மாண்டோரா மாகாணத்தில் உள்ள ராணுவ படைத்தளத்தை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் 27 பேர் உயிரிழந்தனர். மேலும் 33 பேர் படுகாயமடைந்தனர். ஆனாலும் இந்த மோதலின் போது ராணுவத்தினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் 17 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். 2070ஆம் ஆண்டிற்குள் நிகர பூஜ்ய கார்பன் உமிழ்வை இந்தியா எட்ட இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதற்கான பணிகளை விரைவுபடுத்த சுற்றுச்சூழலுக்கு உகந்த திட்டங்களை விரைவுபடுத்துவது அவசியம் என வளர்ச்சி மற்றும் ஆர்வமுள்ள பொருளாதாரத்திற்கான நிதி என்கிற தலைப்பில் நடைபெற்ற காணொலி மூலம் நடைபெற்ற கலந்துரையாடலில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர் சிறு குறு தொழில் முனைவோருக்கு சில அறிவுறுத்தல்களையும் வழங்கினார். புதுடில்லியில் நாளை பிரதமர் மோடி தலைமையில் மத்திய கேபினெட் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் உக்ரைனில் தவித்து வரும் இந்தியர்களை விரைவாக மீட்கும் திட்டங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடத்தவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி சென்னையைச் சேர்ந்த மனநல மருத்துவர் தாரா ரங்கசாமி உள்ளிட்ட 29 பேருக்கு நாரி சக்தி புரஸ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். பெண்களுக்கு சிறப்புமிக்க சேவைகள் செய்தவர்களின் மெச்சத்தக்க பணிகளை அங்கீகரிக்கும் விதமாக 29 பேருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று காலை நடைபெற்ற விழாவில் வழங்கப்பட்டது. நடைபெற்ற விழாவில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, முரளிதரன் உட்பட பல்வேறு மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். ராவல்பிண்டியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்தது. டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்புக்கு 476 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. அசார் அலி 185 ரன்னிலும் இமாமுல் ஹக் 157 ரன்னிலும் வெளியேறினர். தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான உஸ்மான் கவாஜா, டேவிட் வார்னர் பொறுப்புடன் ஆடி அரை சதம் கடந்தனர். ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பிற்கு 459 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இன்னிங்ஸ் முடிவுக்கு வராத நிலையில் போட்டி டிரா ஆனதாக அறிவிக்கப்பட்டது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் பாகிஸ்தான், ஆஸ்திரேலிய அணிகள் மோதின. இப்போட்டியின் சுவாரஸ்ய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அசான்.
1 டீம்ங்கிறத ஆஸ்திரேலியா பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டம் மூலமா மீண்டும் ஒருமுறை நிரூபிச்சிருக்கு. பே ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் ஜெயிச்ச ஆஸ்திரேலிய கேப்டன் மெக்லானிங் போல்டா டெசிஷன் எடுத்து பாகிஸ்தான் டீமை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண அழைச்சாங்க. ஏன் போல்ட் டெசிஷன் சொல்றேன்னா, இந்த தொடரின் முதல் 4 போட்டிகளோட முடிவுகளுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீமுக்கு சாதகமா இருந்தது. அதே மாதிரி இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா 300+ ஸ்கோர் அடிச்ச போதிலும் கூட இந்த மேட்ச்ல பவுலிங் சூஸ் பண்ணது ஸ்லைட்லி ஷாக்கிங். பட் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் 20 ஓவர்ஸ் போட்ட ஸ்பெல்ல பார்க்கும்போதே தெரிஞ்சது அவங்க கிளியர் பிளான்ஸோட தான் பவுலிங் சூஸ் பண்ணாங்கன்னு. ஒன் டே மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, சேசிங்கா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் 50 ஓவர்ஸ் ரொம்பவே முக்கியம். விக்கெட் விழாம கன்சாலிடேட் பண்ணி ஆடிட்டா அதுக்கப்புறம் ஸ்கோரிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். பாகிஸ்தான் இந்த இடத்துலயே மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க. 15 ஓவருக்குள்ளேயே 4 விக்கெட் இழக்க அடுத்து வந்த கிரிக்கெட்டர்ஸோட மைண்ட் செட்டு 50 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா போதுன்ற மாதிரி இருந்தது. கேப்டன் பிஸ்மா மக்ரூஃப், அலியா ரியால்ஸ் பால்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் ரன் ஸ்கோர் பண்ணாங்க. ஓப்பனிங் பிளேயர்ஸோட ஸ்லாப்பி பேட்டிங்னால பாகிஸ்தான் 50 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. பொறுப்பா ஆடின கேப்டன் மக்ரூஃப் 122 பந்துகள் ஆடி 78 ரன்கள் மட்டுமே அடிச்சிருந்தாங்க. 300+ ரன்ஸ் சர்வசாதாரணமா அடிக்கிற ஆஸ்திரேலியாவுக்கு இந்த சேசிங் ரொம்பவே ஈஸியா இருந்தது. 34.4 ஓவர்களில் அதிரடி காட்டி ஆஸ்திரேலிய வீராங்கனைகள் கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணது மட்டும் இல்லாம இந்தியா கிட்ட இருந்த நம்பர் 1 பொசிஷனை தட்டி பறிச்சிருக்காங்க. ஃபைனலி நட்சத்திர வீராங்கனை அலைசா ஹீலி 72 ரன் ஸ்கோர்ஸ் பண்ணி ஆட்ட நாயகி விருதை பெற்றிருக்காங்க. வனத்துறையினர் மீது கிராம மக்கள் புகார். 4 ஆண்டுகளாக பூட்டி கிடக்கும் பூங்கா, சேற்றில் ஆனந்த குளியல் போட்ட யானை அகிலா உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஓமலூர் அருகே 4 ஆண்டுகளாக பூட்டி கிடக்கும் பூங்காவை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர கோரிக்கை எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள காடையாம்பட்டி தாலுகாவில் கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக அரசு சார்பில் பூங்கா அமைக்கப்பட்டது. இந்த பூங்கா வளாகத்தில் அதிநவீன உடற்பயிற்சி கூடமும் கட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் கட்டப்பட்டு 4 ஆண்டுகளாகியும் பயன்பாட்டுக்கு கொண்டு வராததால் உடற்பயிற்சி கருவிகள் சேதமடைந்து வருவதாக கூறும் பொதுமக்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் பூங்காவை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் யானை அகிலா சேற்று குளியல் குளத்தில் உற்சாகமாக குளியல் போட்டது. கோயிலில் உள்ள நாச்சியார் தோப்பில் புதிதாக 1200 சதுரடியில் சேற்று குளியல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. இதை கண்டவுடன் மகிழ்ச்சியடைந்த யானை அகிலா சேற்றுக்குள் இறங்கி ஆனந்த குளியல் போட்டு விளையாடியது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் வட்டத்திற்குட்பட்ட நடுவக்கரை கிராமத்தில் வசிக்கும் இருளர் இன மாணவர்களுக்கான பள்ளியில் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. சாலை, மின்சாரம் உள்ளிட்ட வசதிகளை விரைந்து செய்து தர அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் அராஜக போக்குடன் நடந்து கொள்வதாக அப்பகுதி மக்கள் மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 12 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்ய உதவிய ராக்கி என்கிற மோப்பநாய்க்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பதக்கம் அணிவித்து பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். முன்னதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் வந்து ராக்கிக்கு மெடல் அணிவித்து பாராட்டினார். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மணக்கால் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நங்கையார் அம்மன் ஆலயத்தில் கரக திருவிழா நடைபெற்றது. விழாவையொட்டி கொள்ளிடம் ஆற்றிலிருந்து யானை மீது தீர்த்தக்குடம் எடுத்தும் 200க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் பால் குடம் எடுத்து வந்து நங்கையார் அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். வீதி உலாவின் போது பக்தர்கள் தமிழர்களின் பாரம்பரிய ஜல்லிக்கட்டு காளை மற்றும் குதிரை, சேவல், வெள்ளாடு ஆகியவற்றை ஊர்வலமாக கொண்டு சென்றனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திர திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
கொடியேற்றத்தை முன்னிட்டு திருக்கோவில் சிவாச்சாரியார்கள் கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜை நடத்தி கொடியினை ஏற்றினர். இதனைத் தொடர்ந்து ஏலவார் குழலி அம்மனுக்கும் ஏகாம்பரநாதர் சுவாமிக்கும் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றன. உக்ரைன் நாட்டில் சிக்கி தவிக்கும் மாணவ மாணவியர்கள் பத்திரமாக தாயகம் திரும்ப வேண்டியும் உலக நன்மை வேண்டியும் நாகை மாவட்டத்தில் கல்லூரி மாணவிகள் 1008 குத்துவிளக்கேற்றி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். உக்ரைன்லேயும் ரஷ்யாலேயும் நடக்கிற போரில் இங்கே தமிழ்நாட்டில் இந்தியரில் உள்ள மக்கள்லாம் டாக்டர்ஸ் படிக்கிற பிள்ளைங்களாம் இருக்காங்க. அவங்க நல்லபடியாக நாடு திரும்பணும், உக்ரைனில் உள்ள மக்கள்லாம் சேஃபாக இருக்கணும், கொரோனாவிலேருந்து எல்லாரும் மீண்டு வரணும், கொரோனா திருப்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இங்கே விளக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே சோழம்பேட்டை மூவலூர் இணைப்பு பாலம் கட்டுமான பணிகள் தொடங்கி 3 ஆண்டுகளாகியும் இன்னும் முடிக்கப்படாமல் உள்ளது. எனவே அந்த பணிகளை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் கோடாலி கருப்பூர் பகுதியில் காவலர்களின் ரோந்து பணியின் போது சிலர் கோடாலி கருப்பூரில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை கூட்டாக சேர்ந்து உடைத்து கொள்ளையடிக்க திட்டம் தீட்டி வந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரி மாணவியர் விடுதியில் இரவில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் உள்ளதாகவும் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் கூறி 30க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் விடுதி முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சார், நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து வரேங்க சார். இங்கே ஹாஸ்டலில் தங்கியிருக்கோம். எங்களுக்கு சாப்பாடு சரியாக செய்யறது இல்லைங்க சார், ரெஸ்ட் ரூம் சரியில்லை, லைட்டு ஃபேன் எதுவுமே அவ்வளோக்கு இல்லைங்க சார். ரொம்ப டிராவல் பண்ண முடியாதுதாங்க சார் இங்கே தங்கியிருக்கோமே. எல்லாம் 100 பிள்ளைங்க தங்கி இருக்கிற இடத்துல இப்போ 25 பிள்ளைங்க தான் தங்கி இருக்குமே. நல்லா இல்லை, சாப்பாடு நல்லா இல்லை, எல்லா பிள்ளைங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க சார். வார்டன் பேர் பாத்திமா. வாட்ச்மேனும் வரது இல்லைங்க சார். சரியா நைட்டு 11 மணிக்கு வராங்க ஒரு நாள். எதனா சார் அசிங்கமா இழிச்சு பேசுறாங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்ற அசிங்கமா பேசுறாங்க. எங்களை எதனா கேட்டோம்னா ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க, போங்க அப்படி இப்படி சொல்லிடுறாங்க. வாட்ச்மேனே வர மாட்டாங்க. பசங்க எல்லாம் இங்க ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க இந்த இடத்த. எங்களுக்கு சேஃப்டியே இல்லைங்க சார். இந்த இடத்துல சாப்பாடு நல்லா இல்ல, ரெஸ்ட் ரூம் நல்லா இல்ல, எதுவுமே இல்லைங்க சார். எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. கவர்மெண்ட் பேர் கோமதிங்க சார், BBA ஃபைனல் இயர். முந்தைய ஆட்சியில் மதுரை மத்திய சிறையில் போலி கணக்குகள் மூலம் 100 கோடி ரூபாய் அளவில் ஊழல் நடந்ததாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்த கோரி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் புகார் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் கட்டப்பாறை, மண்வெட்டி அரிவாள், வேளாண் பண்ணை கருவிகளுக்கு பூஜை செய்து விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கூடுதல் விலைக்கு அரசு வேளாண் கருவிகள் விற்கப்படுவதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் அந்த போராட்டத்தை நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த எடப்பாளையம் பகுதியில் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த 10 டன் ரேஷன் அரிசி மூட்டைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் 5 வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இதேபோல கவரைப்பேட்டை அடுத்த ஆரன் கண்டிகை பகுதியில் சிறிய சரக்கு வாகனத்தை போலீசார் கைப்பற்றி ஆய்வு நடத்தியதில் ஆந்திராவிற்கு கடத்த முயன்ற 1.5 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. மரக்கன்றுகள் நட்டு மகளிர் தின கொண்டாட்டம், மகளிர் மட்டுமே பணியாற்றும் அஞ்சலகம், கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் இன்று சர்வதேச பெண்கள் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்திய மருத்துவர் சங்கம் மற்றும் மருத்துவ சங்க பெண் பிரிவு சார்பாக பெண் குழந்தைகளை காப்போம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் நடைபெற்ற மகளிர் தின கொண்டாட்டத்தில் மாவட்ட காவல் அலுவலகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டு
12 பெண் காவலர்களுக்கு ஓட்டுநர் உரிமங்களும் வழங்கப்பட்டன. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகத்தின் அரண் இயக்கம் சார்பில் 1967 பள்ளிகள் மற்றும் 21 கல்லூரிகளில் பயிலும் 3.42 லட்சம் மாணவர்கள் பெண் பாதுகாப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் போரூரில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கு பணியிலிருந்த பெண் போக்குவரத்து காவலர்கள் ரோஜாப்பூ வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். உலக மகளிர் தினத்தை ஒட்டி தமிழக அரசின் சார்பில் மெரினா கடற்கரை சாலையில் உள்ள ஔவையாரின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக அமைச்சர்களான கீதா ஜீவன், கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் ஔவையாரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை புரிந்த மகளிருக்கு ரெட் லேப்ஸ் குழு சார்பில் வாவ் விருதுகள் வழங்கப்பட்டது. சென்னை வானகரத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பேரிடர் காலத்திலும் பணியாற்றல் பல துறைகளில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் முன்னெடுத்த மாதர்கள் சுமார் 60 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. சிரினா ஹெல்த் கேர் சர்வீஸ் இயக்குநர் நளினி அரவிந்தன், அடையார் ஆனந்தபவன் இயக்குநர் சீனிவாச ராஜா, நாயகி டிவி கிரியேட்டிவ் ஹெட் லோகநாயகி, வேல்ஸ் கல்வி குழும துணைவேந்தர் ஆர்த்தி கணேஷ் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினர். மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாரதிதாசன் அரசு கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி நிவேதா முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு நாள் அதிகாரியாக பணியாற்றினார். என்சிசி மாணவியான நிவேதா பொதுமக்களிடமிருந்து வந்த புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்கும் அன்றாட பணிகளை மேற்கொண்டார். மகளிர் தினத்தன்று தன்னை ஒருநாள் போலீஸ் அதிகாரியாக நியமித்த புதுச்சேரி காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறிய மாணவி நிவேதா, காவல்துறையினர் மற்றும் சேவைகளை பெருமை கொள்ளச் செய்வதாக உள்ளன என்று தெரிவித்தார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் நடராஜபுரத்தில் மகளிர் மட்டுமே பணியாற்றும் அஞ்சலகம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த திறப்பு நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் உள்ளிட்ட ஏராளமான அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். உசிலம்பட்டி அருகே நகராட்சி குப்பை கிடங்கில் அடிக்கடி பற்றி எரியும் தீயினால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் நோய் தொற்று ஏற்பட்டு சேதமடைவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உத்தப்ப நாயக்கனூரில் குப்பைகளை உரமாக மாற்றும் பணிக்காக அமைக்கப்பட்ட கிடங்கில் இதுநாள் வரை உரமாக்கும் பணிகள் தொடங்கப்படாமல் குப்பைகளை தீ வைத்து எரிப்பதாக புகார் எழுந்துள்ளது. தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் குப்பைகளில் இருந்து வெளியே வரும் புகை அருகில் உள்ள விவசாய நிலங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான வாழை மரங்களை பாதிப்பதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வருஷம் அந்த குப்பைகளை கொட்டி அந்த உரமாக பிரிக்கிறோம்னு சொல்லி அந்த குப்பை கிடங்கு ஆரம்பிச்சதே இப்போ அந்த குப்பையை பிரிக்கிறதுக்கான மிஷின் எந்த மிஷினும் வர கிடையாது. வருஷம் தீய வச்சு விட்றாங்க. தீய வச்சு விட்டு என்ன பண்ணுறாங்க, தீய வச்சதுக்கப்புறம் பூரா கறி போனதுக்கப்புறம் ஒதுக்கி விட்டு திரும்ப குப்பையில் போட்டிருக்காங்க. அந்த குப்பைகளை ஆஸ்பத்திரி கழிவு என்னென்ன கழிவு நகராட்சியில் ஏற்படுற கழிவுகளும் போட இங்கே எங்களுக்கு வராத சீக்குகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆடு மாடுகள்லாம் வச்சு மேய்க்க முடியல, கோழியில் வளர்க்க முடியல, நாங்களும் சுவராட்சியமாக வாழ முடியல. கொடைக்கானல் மலைப்பகுதியில் நள்ளிரவு லேசான மழை பெய்த நிலையில் பகலில் கடும் பனிமூட்டத்துடன் காலநிலை தொடர்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நேற்று முதல் வெயிலின் தாக்கம் குறைந்து லேசான பனிச்சாரல் விழுந்தது. காலை முதல் கடும் மேகமூட்டம் சூழ்ந்து காலநிலை மாறியுள்ளது. மேகமூட்டங்கள் அதிக அளவில் சூழ்ந்துள்ளதால் குளிரும் அதிகரித்துள்ளது. மழைக்கால மேகமூட்ட சூழலை சுற்றுலா பயணிகள் அனுபவித்து மகிழ்ந்து வருகின்றனர். செங்கல்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை 8 மணி வரை நிலவிய பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர். சாலையோரத்தில் இருக்கும் மரங்கள், ஆற்றுப்பாலம், ரயில்வே பாலம் உள்ளிட்டவை தெளிவாக கண்ணுக்கு தெரியாததால் பேருந்து, லாரி உள்ளிட்ட வாகனங்கள் மெதுவாக செல்ல நேரிட்டது.
தமிழகத்தில் இருந்து இருசக்கர வாகனங்களை திருடி சென்று ஆந்திராவில் விற்று வந்த 2 திருடர்கள் போலீசிடம் சிக்கினர். ஆந்திராவில் உள்ள கஜலமண்டியம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இம்தியாஸ் என்பவரை மடக்கி பிடித்து விசாரித்ததில் திருட்டுக்கு உடந்தையாக இருந்த சென்னையை சேர்ந்த முகமது சாதிக் என்பவரையும் ஆந்திரா கஜலமண்டியம் போலீசார் கைது செய்தனர். மயிலாடுதுறை சீர்காழி புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இணையதளத்தை எவ்வாறு பாதுகாப்பாக பயன்படுத்துவது என சைபர் கிரைம் போலீசார் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். சந்தேகங்கள் மற்றும் புகார்களுக்கு 1930 என்ற உதவி எண்ணை அழைக்கலாம் என சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சித்தூர் சாலையில் உள்ள மரப்பட்டறை ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேர போராட்டத்துக்கு பின் தீயை அணைத்தனர். விபத்தில் 15 லட்சம் மதிப்பிலான மரப்பொருட்கள் எரிந்து சேதமாயின. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நாச்சியாபுரம் பகுதிகளில் சட்டவிரோதமாக பணம் வைத்து சூதாடியவர்களை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 2,20,000 ரூபாய் பணம், 6 கார்கள், 16 கைபேசி மற்றும் 1 இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். தேனியில் சட்டவிரோதமாக புல்டோசர் மற்றும் டிராக்டர் உதவியுடன் சுமார் 10 யூனிட் மணலை திருடியதாக ஊராட்சித் தலைவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா மேகமலை ஊராட்சித் தலைவராக பணியாற்றி வரும் பால்கண்ணன் என்பவர் கடமலைக்குண்டு என்னும் கிராமத்தில் புதிதாக வீடு கட்டி வருகிறார். அதற்காக மணல் திருடியதாக பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.